அரபு நாட்டில் வேலை என கோரி பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்க வைத்து துன்புறுத்தப்பட்ட திருச்சியைச் சேர்ந்த நபர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். ஏஜென்ட்கள் மூலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த கவாஸ்கர் என்பவர் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு அரபு நாட்டில் வேலை என கூறி அழைத்து செல்லப்பட்டு சரியான உணவு, உடை உள்ளிட்டவை ஏதுமின்றி வலுக்கட்டாயமாக பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்க வைக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து ஒரு நைஜீரியர் உதவியுடன் அவர் தனது குடும்பத்திற்கு தெரிவித்த தகவலின்படி அவரது உறவினர்கள் அரபு நாட்டில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழர் பாசறை மூலமாக கவாஸ்கரை மீட்க முயற்சி செய்தனர். அதன்படி சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ஏதும் கை கொடுக்காத சூழலில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளே அந்த ஒட்டக பண்ணை உரிமையாளரிடம் விசா கட்டணமாக 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து கவாஸ்கரை மீட்டுள்ளனர். பிறகு மீட்கப்பட்ட கவாஸ்கரை நாம் தமிழர் கட்சியினரை அரபு நாட்டில் இருந்து திருச்சிக்கு விமானம் மூலம் அனுப்பி வைத்தனர். திருச்சிக்கு வந்த கவாஸ்கர் தனது மனைவி, குழந்தைகளை கண்டதும் கண்ணீர் விட்டு கதறி எழுதார். தொடர்ந்து பேசிய அவர் அங்கு 2 பெண்கள் தன்னை அடித்து சித்திரவதை செய்ததோடு பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தியதாக கண்ணீர் மல்க கூறினார். ஒட்டகம் வச்சிருக்கோம். இந்த ஒட்டகம் வச்சிருக்க தங்கியிருக்கிறத பார்த்தீங்கன்னா எனக்கு ரூமெல்லாம் கிடையாது. இந்த கைமா டென்ட் போட்டுருப்பாங்க, அந்த டென்ட்டு தான். காற்று அடிச்சதுன்னா வந்து முள்ள அப்படியே மண் வந்து கூடும். இங்கேருந்து நான் தங்கியிருக்கிற இடத்துல ஒட்டகம் இருக்குங்க, 40 ஒட்டகம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடு வைக்கிற இடத்துல 30 மணி நேரம் நடந்து தான் இப்போ நடந்த முடியும். இதில் வந்து நான் 4:30 சல்லா பண்ணோம். அந்த தொழுகையை 4:30 எழுந்திரிக்கவே என்னை எழுதி வைப்போம். இது சல்லா பண்ணிட்டு இருக்கவே அது தூங்குறது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணணும். பார்த்தீங்கன்னா அது முடிச்சுட்டு அந்த ஒரு 4 காமனாக ஆகிடும். சல்லா பண்ணி முடிச்சதுங்களா 4:45 நான் 5 மணிக்கெல்லாம் அதோடு என்னை விலைக்கு விட்டோம். நீ போனேன், நான் போய் இந்த ஒட்டகம் இருக்க ஒரு கிடா ஒட்டகம் 7 ஒட்டகம் இருக்குது. அதுக்கு வந்து கிடா ஒட்டகம் போய் கட்டி நான் போன அன்றைக்கி உதைக்கிறேன். அதை கட்டணும், அந்த கிடா ஒட்டகம் பாக்கியெல்லாம் தனியாக அடைச்சிடணும். இது 7 ஒட்டகம் தீவனமும் போதும் வைக்கும். வச்சு முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பாக்கியெல்லாம் தின்னு முடிக்கிறே நிற்கும். பயந்துகிட்டே நிற்பேன், உதச்சிட்டு மாட்டேன். அதுக்கும் பிறகு அந்த ஒட்டகரை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஓட்டி விட்டு ஒரு திரும்பி ரிட்டன் வராத அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் வந்து அதுக்கு பிறகு நம்ம ஆட்டுக்கு போகணும். நடந்து 3/4 மணி நேரம் நடந்து போகணும். சீமான் சவுதியில் இருக்கிற பொறுப்பாளர்களை தொடர்பு உடனடியாக மீட் பண்ணுவது அறிவுறுத்துச்சு. அண்ணனோட அறிவுறுத்தல் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது அந்த உரிமையாளர்கிட்ட பேசி அவருக்கு விசா கட்டணத்தை கொடுத்து அந்த கட்டணத்தை கொடுத்து பயன்படுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.